வணக்கம். என்னுடன் பயணம் செய்யும் நண்பர்களுக்கு ஒரு சிறிய வேண்டுகோள். இந்த வீடியோ இந்த டிஸ்கிரிப்ஷன் என்னுடைய யூடியூப்பில் டிஸ்கிரிப்ஷனில் இந்த வீடியோ வந்திருக்கு. முழு வீடியோ. தன்னுடைய குழந்தைகளுக்கு இந்த வீடியோ போட்டு காமிங்க. இது ஒரு ரோல் மாடல். ஒரு பீடி சுற்றும் தொழிலாளி மகள் அமெரிக்கா பல்கலைக்கழகம் சென்று படித்துவிட்டு இங்கு அரசியல் செய்ய வந்துள்ளார். அதற்கு ஆதரவு தான் தெரிவிக்கிறேன் தவிர அரசியல் பதிவு அல்ல. தயவு செய்து அவசியம் பாருங்கள். நன்றி, வணக்கம். இது சரியாக இருக்குமான்னு தெரில. பட் ஆனால் நான் நாவல்ஸ் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணது நாவல்ஸ் தான். நீங்கள் அந்த மாதிரி சூஸ் பண்ணணும் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா புத்தகம் வாசிக்கிறது நான் எப்படி ஆரம்பித்தேன் அப்படின்னா, எனக்கு நான் வாழ்கிற கஷ்டங்களை மறக்கிறதுக்காக நான் புத்தகம் வாசிக்க ஆரம்பித்தேன். ஸோ இன்றைக்கி புத்தகம் வாசிக்கிறது எனக்குள்ளேயே கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஏன்னா இப்போ நம்ம வேறு மாதிரி ஒரு என்விரான்மெண்ட்டில் வாழ்ந்துட்டுருக்கோம். ஒரு சின்ன வயசில் நம்ம வீட்டை சுற்றி நிறைய வயலன்ஸ் பார்க்குறோம், ஸ்கூலில் நிறையா பார்க்குறோம், நிறைய பிரச்சனைகள் பார்க்குறோம். ஸோ அதெல்லாம் ஒரு புத்தகம் உங்களை இன்னொரு உலகத்திற்கு பயணிக்க வைக்கிறது. அது ஒரு அழகான விஷயம். நீங்கள் வாழாத ஒரு அமெரிக்காவை கூட நம்ம ஒரு புத்தகம் வாயிலாக நம்ம படித்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபார் மீ இட் இஸ் அந்த டிரான்ஸ்போர்ட்டுக்காக தான் நான் படிக்க ஆரம்பித்தேன். ஆனால் ஸ்டார்டிங்கில் ப்ளீஸ் டூ நாட் ஸ்டடி இந்த ஜிகே அந்த மாதிரிலாம் இல்லாமல், இல்லைனா செய்தித்தாள்கள் ஓகே. பட் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் வாசிப்பை வளர்க்கணும் அப்படின்னா கதைகளை படிக்க ஆரம்பிக்கணும். ஏன்னா கதை சில நேரம் உங்களை அப்படியே உள்ளே பிடிச்சி இழுத்துக்கிடும். உங்களை விடாது இந்த கதை. யூ ஹாவ் டு ஃபினிஷ் இட் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இன்னொன்று என்னென்னா, நிறைய நான் இப்போ இளைஞர்கள்ட்ட என்ன பார்க்குறேன், அட்லீஸ்ட் ஈவன் எனக்கிட்டே நான் என்ன பார்க்குறேன், ஒரு கில்ட் இருக்குது. ஒரு புத்தகத்தை படிக்க ஆரம்பித்தோன்னே அதை படித்து முடிக்கலைன்னா ஒரு கில்ட் வந்துடுது. ஐயோ நம்ம ஒழுங்காக படிக்க மாட்டேங்குமா. அந்த கில்ட்லாம் வேண்டாம். எல்லாருக்கும் எல்லா புத்தகங்களும் பிடிக்காது. உங்களுக்கு ஒரு புத்தகம் வாசிக்க ஆரம்பிக்கல 10வது பக்கத்தில் இந்த புத்தகம் எனக்கு ஈர்க்கலைன்னு தோணுச்சா பரவாயில்ல, இட்ஸ் ஃபைன். ஈவன் பெரிய பெரிய ஆத்தர்ஸே அந்த புத்தகம் நல்ல புத்தகம்னு சொன்னாலும் அது உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா இட்ஸ் அப்சல்யூட்லி ஃபைன். அதை எனக்கே நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா சில புத்தகங்கள் எல்லாரும் பெருமையாக பேசுவாங்க. பட் நம்மளுக்கு அதில் ஒரு ஈடுபாடு இல்லாமல் இருக்கும். ஸோ உங்களுக்கு என்ன புத்தகத்தில் ஈடுபாடு இருக்கோ அதை படிக்க ஆரம்பிங்க. அண்ட் இட் வில் கிராஜுவலி ஹெல்ப் யூ. இன்றைக்கி சோஷியல் மீடியா அந்த இன்ஃப்ளூயன்ஸ்லாம் ரொம்ப அதிகமானதுனால அந்த புத்தக பழக்கம் ரொம்ப குறைஞ்சிருக்கு. இது இட்ஸ் ஆக்சுவலி சம்திங் யூ நீட் டு பிரிங் பேக். அதனால் அது ரொம்ப முக்கியம். எழுத்து ரொம்ப முக்கியம், வாசிப்பு ரொம்ப முக்கியம். நீங்கள் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் வளர்கிறதுக்கு முக்கியமாக புத்தக வாசிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம்னு நான் நினைக்கிறேன். ஸோ